السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ما بعث الله نبيا إلا رعى الغنم. فقال أصحابه: وأنت يا رسول الله؟ فقال رسول الله صلى الله عليه وسلم: نعم، كنت أرعاها على قراريط، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள்: மா பஅத்தல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனமி. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த ஒரு நபியையும் ஆட்டு மேய்ப்பாளராகவே அன்றி ஒருவரை நபியாக அனுப்பவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது, ஃபகால அஸ்ஹாபுஹு, நபி தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது, வ அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்களும் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடையரா என்று கேட்ட பொழுது, நஅம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஆம், நானும் ஆட்டு மந்தைகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடையனாக இருந்து ஒரு நபியாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். குந்து அர்ஆகா அலா கராரீத். கராரீத் என்று சொன்னால் மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு பெயர். அப்ப கராரீத் எனும் இடத்தில் அந்த குறைஷிகளுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு இடையனாகவே நான் வாழ்ந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அல்லது கராரீத் என்று சொன்னால் கொஞ்சம் தீர்க்கம். அப்ப கொஞ்சம் காசுக்காக, குறைவான ஊதியத்திற்காக நான் ஆடுகளை மேய்த்து வந்தேன், ஒரு இடையனாக இருந்து வந்தேன் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல தெரிவிப்பாங்க.
கண்ணியமிக்கவர்களே, ஒரு பொறுப்புக்கு வரணும், ஒரு பதவிக்கு வருகிறோம். ஒரு பொறுப்புக்கு ஒரு பதவிக்கு வருகின்ற பொழுது அந்த பொறுப்புக்கென்று சில தகுதிகள், அந்த தகுதிகள் அவரிடத்திலே இருக்கின்ற பொழுது அந்த பொறுப்புக்கு அவரால் வர முடிகிறது. இப்ப ஆசிரியராக ஒருவர் வர வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர் தகுதி தேர்வு ஒன்று இருக்கிறது. அந்த ஆசிரியர் தகுதி தேர்விலே அவர் வெற்றி பெற்றால் அவர் ஆசிரியராக வருவதற்கு பொறுப்பானவர், அவர் தகுதியானவர். அப்போ ஒருவர் மருத்துவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வு என்ற ஒரு தேர்வு இருக்கிறது. அப்ப அந்த தேர்வை மாணவர் எழுதி தமது திறனை வெளிப்படுத்தி தான் மருத்துவராக ஆகுவதற்கு தகுதியான ஒரு ஆள் தான் என்பதை நிரூபிக்க வேண்டும். இப்படி ஒரு கடமைக்கோ, ஒரு வேலைக்கோ, ஒரு பொறுப்புக்கோ, ஒரு பதவிக்கோ ஒருவர் ஆசைப்படுகின்ற பொழுது அந்தந்த தகுதிகள் அவரிடத்திலே இருந்தால்தான் அவர் எந்த பொறுப்பை, எந்த பதவியை, எந்த படிப்பை அவர் தேர்வு செய்கிறாரோ அதிலே அவர் வெற்றி பெற முடியும். இப்படி எல்லோரும் பொறுப்புக்கு வந்துவிட முடியாது, எல்லோரும் பதவிக்கு வந்துவிட முடியாது. எல்லோரும் ஆசைப்படலாம், பதவிக்கு ஆசைப்படலாம் அல்லது பொறுப்புக்கு ஆசைப்படலாம். ஆனால் அந்த பதவிக்கோ அந்த பொறுப்புக்கோ அவர் தகுதியான மனிதரா, அவரிடத்திலே அந்த தகுதி இருக்கிறதா என்பதை நாம் பார்த்துத்தான் தலைமை பொறுப்புக்கு ஒருவரை தேர்வு செய்திட முடியும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எல்லோரையும் நபியாக தேர்வு செய்யவில்லை, எல்லா மனிதர்களையும் ரசூலாக தேர்வு செய்யவில்லை. அப்படி தேர்வு செய்திருந்தால் நானோ நீங்களோ இந்த உலகத்தில் நபியாக வந்திருக்கலாம். ஆனால் அதற்கென்று ஒரு தகுதியை, ஒரு தராதரத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் தெரிவிப்பார்கள். ஒருவர் நபியாக வருவதற்கு தகுதி, அடிப்படையான தகுதி, ஒருவர் நபியாக வருவதற்கு பல தகுதிகள் இருக்கின்றன, பல நிலைகள் இருக்கின்றன, பல படித்தரங்கள் இருக்கின்றன. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையான ஒரு நிலையை, ஒரு படியை, ஒரு படித்தரத்தை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுறாங்க. அது என்ன படிநிலை, அது என்ன ஆரம்ப நிலை, ஆரம்ப படித்தரம் என்று சொன்னால், ஒருவர் நபியாக வர வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆடு மேய்ப்பதற்கு தகுதியான நபராக இருக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆடு மேய்க்கிறது ஒரு தொழிலா, அது அற்பமான ஒரு தொழில், அது ஒரு சாதாரண ஒரு தொழில், அது இடையர்கள் செய்யக்கூடிய தொழில், பணக்காரன் செய்யக்கூடிய தொழில் கிடையாது, படிச்சவன் செய்யக்கூடிய தொழில் கிடையாது, பாமரர் செய்யக்கூடிய தொழில் என்று நாம் அற்பமாக, கீழ்த்தரமாக நாம் நினைக்கிறோம். அது எவ்வளவு உயர்வான தொழில் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ ஒருவர் இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து இறுதி தூதர் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் நபியாக வருவதற்கு அல்லாஹ் ஒரு தகுதியாக தேர்ந்தெடுத்த பணி என்னது? ஆடு மேய்க்க தெரிந்திருக்கணும். நன்றாக அவர் ஆடுகளை மேய்க்க தெரிந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுறாங்க. மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனமி, எல்லாம் அல்ல அல்லாஹ்
இந்த உலகத்தில் எந்த ஒரு நபியையும் ஆடு மேய்ப்பாளர் அன்றியே அனுப்பவில்லை, நபியாக அனுப்பவில்லை. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சிருக்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சிருக்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சிருக்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சிருக்கிறாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சிருக்கிறாரு. அப்ப உயிரை விட மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அற்ப சல்லிக்காக, அந்த காசுக்காக, அற்ப ஊதியத்திற்காக நானும் கராரி என்னும் இடத்தில் ஆடுகளை மேய்த்த ஒரு இடையனாக இருந்து நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, ஏன் அல்லாஹ் இந்த தகுதி தேர்வை தேர்ந்தெடுக்கிறான்? இப்ப நபி என்பது சாதாரண ஒரு பொறுப்பு கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, நபி என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு பதவி, மக்கள் சார்ந்த பொறுப்பு, சாதாரண பொறுப்பு கிடையாது. மக்களை மேய்க்க வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும், மக்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும், மக்களை இறைவனின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும், மக்களை சீர்படுத்த வேண்டும், மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும். சாதாரண ஒரு பொறுப்பு கிடையாது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு ஒரு தகுதி நிலையாக, ஒரு அடிப்படை நிலையாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நியமித்தது என்ன? ஆடுகளை நன்றாக மேய்க்க தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நாம சொல்றோம், ஒரு பள்ளிவாசல் பொறுப்புக்கோ அல்லது மிகப்பெரிய ஒரு அறக்கட்டளை பொறுப்புக்கோ ஒருவர் வர்றார், நான் இந்த அறக்கட்டளைக்கு தலைமை பொறுப்புக்கு வர்றேன் அப்படின்னா நம்ம கண்டிஷனை போட்டணும். உமக்கு நன்றாக ஆடு மேய்க்க தெரிந்திருக்க வேண்டும், உங்களுக்கு ஆடு மேய்க்க தெரிந்தால் இந்த பதவிக்கு வாங்க அப்படின்னா எல்லாம் ஓடியே போயிருவான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, எந்த ஒரு பொறுப்புக்கும் வருகின்ற பொழுது அதனுடைய முன் அனுபவம் இருக்க வேண்டும். மக்கள் பிரச்சனைக்கு என்று வருகின்ற பொழுது மக்கள்ல பல பேர் இருப்பான், குடிகாரன் இருப்பான், நல்லவன் இருப்பான், கோபக்காரன் இருப்பான். மக்கள்ல பல விதங்கள், மக்களை சமாளிக்கிறது அவ்வளவு கஷ்டம். கண்ணியமிக்கவர்களே, எனவே தான் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் இப்படி அனுப்பியிருக்கிறான். ஏன் அனுப்பியிருக்கிறான்? ஆடு மேய்க்கிறது சாதாரண நம்ம நினைச்சுக்கிட்டோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த ஆடுகளை மேய்க்கிறது என்ன அப்படின்னா, அதுல ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, மக்களை இப்படித்தான் மேய்க்க வேண்டும். நீங்க ஆடுகளை பாருங்க, ஒரு ஆடு கிணத்துல விழுந்தா எல்லா ஆடுமே கிணத்துல விழுந்துடும். ஒரு ஆடு ஒரு விஷத்தை தின்னால் எல்லா ஆடுமே விஷத்தை தின்னும். கண்மூடித்தனமாக நம்ம பார்க்கிறோமா இல்லையா? பேப்பர்ல 100 ஆடுகள் விஷத்தை தின்று மாய்ந்து விட்டன, செத்து விட்டன. அதாவது அவனுக்கு பிடிக்காத ஒருவன் அவனுடைய ஆடுகளை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். தன்னுடைய விவசாய நிலத்தில் மேய வருது அப்படின்னா கொஞ்சம் விஷத்தை அது தின்கின்ற உணவுல வச்சா போதும், அப்படி பறந்துட்டா போதும். ஒரு ஆடு வாய் வச்சிருச்சுன்னா எல்லா ஆடுகளும் விஷத்தை தின்று இறந்து விடக்கூடியதை நாம் கண்கூடாக இந்த உலகத்தில் பார்க்கிறோம். மக்களும் அப்படித்தான். கண்ணியமிக்கவர்களே, இந்த பொதுமக்கள் 100% பொதுமக்கள்ல 20% அறிவாளி, மீறி 80% முட்டாள்கள் தான். ஹியூமன் கேட்ஸ்ல 80% முட்டாள். ஒண்ணுக்கு பின்னால போன போயிட்டே இருப்பான். நன்மையா தீமையா, லாபமா நஷ்டமா பார்க்கவே மாட்டான். அப்ப மக்களுடைய 80% மக்கள், 20% மக்கள் அறிவாளிகள். அவர்களை வச்சுதான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் 80% முட்டாள்களையும் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இது மக்களுடைய ஒரு பிரச்சனை. இப்ப ஆடுகளை மேய்க்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முன் அனுபவம் கிடைச்சிருக்குது. ஆடுகளை எப்படி மேய்க்கணும், ஆடுகளை எங்கே கூட்டி செல்லணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தன்மை, ஒரு ஆடுக்கு சொறி வந்துருச்சுன்னா எல்லா ஆட்டுக்கும் சொறி வந்துடும். ஒரு ஆட்டுக்கு சிறங்கு வந்துச்சுன்னா எல்லா ஆட்டுக்கும் சிறங்கு வந்துடும். அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சாதாரண வேலை கிடையாது. அப்ப அந்த நோய்க்கு நிவாரணம் அளிக்க வேண்டும். அப்ப ஆடுகளை நன்றாக மேய்க்க வேண்டும். இப்போ 50 ஆடு கொடுத்துருக்கிறான். அப்ப 2 ஆடு காணாம போச்சுன்னா பதில் சொல்லணும்.
இருக்குதா இல்லையா? சாதாரண பொறுப்பு கிடையாது. அப்ப எல்லா நபிமார்களுக்கும் அந்த தகுதியை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்படின்னா மக்கள் மன்றத்தில் நீங்கள் சொல்லுகிறீர்கள், இந்த ஆடுகளுடைய அந்த அனுபவம் தான் மக்களை நீங்கள் மேய்க்க முடியும். ஆடுகளை பார்த்தாச்சுன்னா செதறி போயிருக்கும். ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும், கிழக்க ஒண்ணு இருக்கும், மேற்க ஒண்ணு இருக்கும். அப்ப எல்லா ஆடுகளையும் ஒன்று போலாக இணைத்து அதை அப்படியே அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அனுபவம் இடையனுக்கு இருக்கிறது, ஆட்டு தொழிலுக்கு இருக்கிறது, ஆடுகளை மேய்ப்பவருக்கு இருக்கிறது. அந்த அனுபவத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறான். அதுதான் கியாமுல் அம்ரி பில் உம்மா, இந்த சமுதாயத்தை வழிநடத்த செல்ல வேண்டும் என்று சொன்னார். சாதுவான பிராணிகளாக இருக்கக்கூடிய அந்த ஆடுகளை வழிநடத்த சென்றிருக்க வேண்டும். நன்றாக ஆடுகளை வழிநடத்தி சென்றுவிட்டால் அவர் என்ன பாஸ் ஆயிடுவார். ஒரு நபியாக வருவதற்கு அவருக்கு பாஸ் மார்க் கிடைத்துவிடும். ஒன்னாச்சா? இரண்டாவது விஷயம், ஆடுகளை நம்ம மேய்க்கிறோம், கொஞ்சமாவது இறக்கத்தன்மை இருக்கணும். ஒரு ஆடு சத்தம் போடுது, அப்ப அந்த ஆட்டினுடைய நிலைமை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன தேவைப்படுகிறது? பசி வந்தா ஒரு சப்தம் போடும், நோய் வந்தா இன்னொரு சப்தம் போடும், ஓநாய் வந்தா இன்னொரு சப்தம் போடும். நாம எல்லாம் ஒரு சப்தம் நினைச்சுக்கிட்டோம். ஒருத்தன் அடிக்க வந்தா, ஒருத்தன் கசாப் கடைக்கு கூட்ட அறுக்க போனா வேற ஒரு சப்தம் வரும். இப்போ ஆடுகளுடைய அந்த சப்தத்தை கேட்டு இறக்கம் மனப்பான்மை அந்த இடையிலுக்கு வரும். இந்த ஆடுக்கு உணவு தேவைப்படுகிறது, இந்த ஆடுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, இந்த ஆடுக்கு நோயா இருக்குது, அது மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறது, இந்த ஆட்டுக்கு பயமா இருக்குது. ஒரு ஆட்டின் மீது ஒருவருக்கு இரக்கம் வருகின்ற பொழுது அப்ப மனுஷன் எவ்வளவு இறக்கம் வேணும்? அப்ப மனுஷனை மேய்க்கணும்னா அப்ப மனிதர்களிடத்திலே எவ்வளவு இரக்கத்தன்மையோடு எவ்வளவு பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் எல்லா நபிமார்களையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையர்களாக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். அப்ப ஆடுகளின் மீது இரக்கம் வருகின்ற பொழுது அதை விட உயர்வான ஒரு படைப்பு மனுஷன். ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன தேவை, ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, அந்த தீர்வை எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் தீர்த்து வச்சான். எண்ணிமிக்கவர்களே, எனவே தான் இப்படிப்பட்ட ஒரு முன் அனுபவத்திற்காக எல்லா நபிமார்களும் ஆடுகளை மேய்த்தார்கள். மூன்றாவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, இந்த ஆடு மேய்க்கிற தன்மையில ஆடுகளை ஒழுங்காக பாதுகாக்க வேண்டும். நல்ல கவனிச்சு எடுங்க. எல்லா ஆடுகளையும் வச்சுக்கிட்டு ஆட்டு பக்கத்திலேயே இருக்கணும் இடைய, அந்த ஆடுகள் பக்கத்திலேயே தூங்கணும். கொஞ்சம் அஜாக்கிரதையா காட்டுல போய் மேய்க்க போறான், காட்டுல போய் மேய்க்க போய் அப்ப ஆட்டு இடையன் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்து தூங்கிவிட்டால் அந்த ஆடுகளை ஓநாய் கூட்டங்கள் கவ்விக்கொண்டு சென்றுவிடும். இது மிக மிக முக்கியமான பிரச்சனை. அப்ப நபிமார்கள் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும். குஃப்ரிலிருந்து பாதுகாக்க வேண்டும், இணை வைப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டாம், பாவங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டாம், வழிகேட்டிலிருந்து பாதுகாக்க வேண்டாம். இந்த பொறுப்பு என்பது எல்லா நபிமார்களுக்கும் இருக்கிறது. ஆடுகளை எப்படி ஓநாய்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டுமோ அதே போன்று இந்த மக்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த மக்களை அனாச்சாரங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டாம். இந்த மக்களுடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டாம், மக்களுடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டாம், மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டாம். இந்த பொறுப்பு தான் நபிமார்களுடைய பொறுப்பா இருக்குது. ஏதோ வந்தாங்க அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லிட்டு போனாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு நபியாக வந்தவர் ஆட்சி அதிகாரத்திலே அவருக்கு பங்கு இருந்தது, ஆட்சி அதிகாரியாக இருந்தார், ஏழைகளும் ஏழைகளாக இருந்தார். இந்த உலகத்தில் மக்களை காப்பாற்றினார், மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டினார், மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்.
இந்த பொறுப்பு வருவதற்காக வேண்டித்தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் ஆடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு இடையனாக்க இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். மக்களை காப்பாற்றினார்கள். இந்த உலகத்திலே எதிரிகளிடமிருந்து மக்களை என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காப்பாற்றினார்கள். துரோகிகளிடமிருந்து காப்பாற்றினார்கள். அதோடு மாத்திரம் அல்ல, நரகத்தை விட்டும் இந்த சத்தியத்தை சொல்லி ஏகத்துவத்தை சொல்லி எல்லா மக்களையும் நரகத்தில் இருந்தும் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காப்பாற்றினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது. வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே நாயகமே, உமது நெருங்கிய உறவினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற வகி வருகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது குடும்பத்தார் எல்லோரையும் அழைத்தார்கள். எல்லோரையும் அழைத்து உறவுக்காரர்களை அழைத்து சத்தியத்தை சொல்றாங்க. சத்தியத்தை சொல்றதுக்கு முன்னால என்ன சொல்றாங்க தெரியுமா? இதோ கணவாய் இருக்கிறது. இந்த கணவாய்க்கு பின்னால் ஒரு கூட்டம், உங்களுடைய எதிரி கூட்டம் உங்களை தாக்க வருகிறது, உங்களை அழிக்க வருகிறது, உங்களுடைய உயிர்களை பறிக்க வருகிறது. நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். ஆமா யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம் என்று சொன்னார்கள். எப்படி எதிரிடமிருந்து நான் உங்களை காப்பாற்றுகிறேனோ, நான் சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் நரகிலிருந்து உங்களுடைய உயிர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தலைமை பொறுப்புக்கு வந்தார்கள். எப்படி மக்களை வழிநடத்தினார்கள், மக்களை எப்படி பாதுகாத்தார்கள், இந்த உலகத்தில் எதிரிகளிடமிருந்தும் பாதுகாத்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, நாளை நரகத்தில் இருந்தும் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பாதுகாத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமை எப்படி இருந்தது? ஹதீஸ்ல வருகிறது, யாராவது ஒருவர் வந்தால் ஐயுக்கும் முஹம்மத், புதுசா ஒரு மனுஷர் வர்றார், வெளியிலிருந்து வர்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருப்பாங்க. யார் நபி என்றே தெரியாது, யார் முகம்மது நபி என்று வந்தவருக்கு தெரியாது, வந்தவருக்கு புரியாது. கேட்பாரு, ஐயுக்கும் முஹம்மத், உங்களில் முகம்மது யார் என்று கேட்பார். அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர் தான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு படோலோகம் கிடையாது, ஒரு ஆணவம் கிடையாது, ஒரு பெருமை கிடையாது. மக்களோடு மக்களாக வாழ்ந்து காட்டியவர் தான் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர். இப்ப தலைவர் சொல்றோமா இல்லையா? இப்ப தலையிலிருந்து வந்ததுதான் தலைவர். இப்போ தலைமை அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அப்ப தலைவர். இந்த அரபியில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது தலைவருக்கு என்ன பேர் தெரியுமா? ரயீஸ் அப்படின்னு வரும். ரயீஸ் என்பது எதிலிருந்து வந்தது அப்படின்னா, ரஸ்னா தலை, ரயீஸ்னா தலைவர். இந்த தமிழ்லையும் அரபிலையும் நீங்க பார்த்தீங்கன்னா தலையிலிருந்து வந்ததுதான் தலைவர். அப்ப ரசிலிருந்து வந்தது, ரஸ்னா அரபியில தலை, அதிலிருந்து வந்தது ரயீஸ் தலைவர், தமிழ்ல தலை, தலைமை, தலைவர். ஏன் தலைமைக்கு தலையை சொல்றாங்க? ஏன் தலைமை பொறுப்புக்கு தலைப்பகுதியை சொல்லி தலைமை, தலை, தலைவர் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மனுஷனுக்கு மிக முக்கியமான பகுதி என்னது? தலை தான் முக்கியமானது. ஒரு மனுஷன் இருக்கிறாரு, ஒரு மனுஷன் நீங்க யார சொல்லுவீங்க? தலை இல்லாத ஒருத்தரை பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? முண்டம் சொல்லுவீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால முண்டம் வருது சொல்ல பயம் காட்டுவாங்க. அப்ப தலை இல்லாதவருக்கு மனுஷன் சொல்ல மாட்டீங்க, தலை இல்லாத முண்டன் சொல்லுவீங்க. மனுஷனுக்கு எப்படி தலை முக்கியம்? இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு கை இல்லை,
அல்லது ஒரு கால் இல்லை, அல்லது 2 கையுமே இல்லை, அல்லது 2 காலுமே இல்லை. அவனை கூட மனுஷன் தலை இருக்குது, அவனை பார்த்தா என்ன சொல்லுவோம்? மனுஷன் சொல்லுவோம். எல்லாமே இருக்குது, தலை இருக்குது, அதாவது கை இருக்குது, கால் இருக்குது. அப்ப எல்லாமே இருந்து தலை மாத்திரம் இல்லை என்று சொன்னான், அவனை மனுஷன் சொல்லுவோமா? சொல்ல மாட்டான். எதற்கு தலைமை சொல்றது தெரியுமா? தலையில தான் அறிவு இருக்குது, சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, உங்களுக்கு தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவன் முட்டாப்பையில் இருக்கக்கூடாது. இதை உணர்த்துகிறது. மனுஷனுக்கு மூளை இங்க இருக்குது, காலில் இருக்குதா, கையில் இருக்குதா, இடுப்புல இருக்குதா, முதுகுல இருக்குதா, நெஞ்சில இருக்குதா? நெஞ்சில இதயம் இருக்கிறது. மூளை, மனுஷனுக்கு மூளை முக்கியம். தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவனுக்கு பல தகுதிகள் இருக்கிறது. சிந்திக்கக்கூடியவனா இருக்கணும், நல்ல சிந்தனையாளனா இருக்கணும், நல்ல அறிவாளனா இருக்கணும். இன்னைக்கு 99% முட்டாப்பையில் தான் இருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, தலை இருக்குது, தலையில மசாலா கிடையாது. தலைமை பொறுப்பு வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இதா உஜ்ஜஅத்தில் அமானத்து ஃபந்தலிரி ஸா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமானிதம் பாற்படுத்தப்பட்டால் ஃபந்தலிரி ஸா, நாளை மறுமையை எதிர்பாருங்கள், இந்த உலகம் அழிவதை எதிர்பாருங்கள் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, கீல யா ரசூலல்லாஹ் கைஃப இலாத்துஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது, அமானிதத்தை பால்படுத்துறதுனா எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகிறது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதா உஸ்ஸிதல் அம்ரு, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, அல்லது இதா உஸ்ரிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்தலிரி ஸா, தகுதி இல்லாதவனுக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது கியாமத் நாளை எதிர்பாருங்கள். கண்ணியமிக்கவர்களே, சிந்தித்து பாருங்கள். எல்லோரும் தலைவராக ஆகலாம், ஆனால் தகுதி வாய்ந்த தலைமை கிடைக்கிறதா? எல்லோரும் தலைவராகலாம். நேற்று வந்தவன், இன்னைக்கு வந்தவன், நாளைக்கு வர்றவன், பணம் இருக்கிறவன் எல்லாம் தலைவனாக முடியும். ஆனால் தகுதி வாய்ந்த ஒரு தலைவனாக ஆக முடியுமா? பொறுப்புள்ள ஒரு தலைவனாக ஆக முடியுமா? மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக ஆக முடியுமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தகுதி இல்லாதவருக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டால், தகுதி இல்லாதவர் தலைமை பொறுப்புக்கு வந்தால் அதுதான் கியாமத் நாள் அடையாளம். அப்போது உலகம் அழிவதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு தலைமை எப்படி இருக்க வேண்டாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு தலைமை எளிமையாக இருக்க வேண்டும். ஒரு தலைவராக வரக்கூடியவர் களப்பணியாற்ற வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்களா இல்லையா? கந்தக் யுத்தம் நடைபெறுகிறது. கந்தக் யுத்தத்தில் அகல் தோண்டப்படுகிறது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ரஅய்துன் நபிய யௌமல் கந்தத்தி, கந்தக் யுத்தத்திலே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்ற பொழுது, ஒகுவ யன்குலு துராப, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண் சட்டியில மண்ணை சுமந்தார்கள், மண்ணை சுமந்து சென்றார்கள். எந்த ஒரு தலைவனாவது நீங்கள் பார்த்திருக்க முடியுமா? அகல் தோண்டுகின்ற பொழுது அந்த அகல் தோண்டப்பட்ட அந்த மண்ணை தலையில் சட்டியை வைத்து சுமந்து செல்லக்கூடிய ஒரு தலைமையை, ஒரு களப்பணியாளனை நீங்கள் இந்த உலகத்திலே பார்த்ததுண்டா? பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹத்தா வாதி துராபு சார சதுரிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடர்த்தியான நெஞ்சினுடைய அந்த முடியை அப்படியே மறைத்து விட்டது. நெஞ்சில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய முடி இருக்குமா? அந்த சஹாபி சொல்றாரு, வகான ரஜூலன் கதீர ஸஹரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெஞ்சில ஏகப்பட்ட முடி இருக்குமா? முடி தெரியாத அளவுக்கு நெஞ்சி ஃபுல்லா மணல், செம்மணல். இதை நான் கண்கூடாக பார்த்தேன். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க,
எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிறு வெண்ணிறமாக இருக்குமா. இன்னொரு ஹதீஸ் அவரே சொல்றாரு, வக்கது வாத துராபு பயால பத்னிஹி, அவர்களுடைய அந்த வயிற்றினுடைய வெண்மையை இந்த மண்ணு மறைத்து கொண்டிருந்தது. மண்ணையும் சுமந்தாங்க. வேறொரு ஹதீஸ்ல வருகிறது, அகலையும் தோண்டினார்கள். எந்த அளவுக்கு அகலை தோண்டினார்கள்? அந்த நேரம் பஞ்சமான நேரம், ஒரு கடுமையான ஒரு நேரம். அந்த நேரத்தில் வயிறு பசியையும் பொருட்படுத்தாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வயிற்றில கல்லை இறுக்கி கட்டி கொண்டு, பசியை தாங்க முடியல, ஆனால் அகலை தோண்ட வேண்டியது இருக்கிறது, கல்லை இறுக்கி கட்டி கொண்டு அந்த அகலை தோண்டிய அந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். ஒரு கொத்தனாரு, ஒரு சித்தாரு என்ன வேலை பண்ணுவாரோ அதே வேலையை ஒரு களப்பணியிலே என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னார். மக்களுடைய பொறுப்புக்கு வரக்கூடியவன், மக்களுடைய பிரச்சனைகளோடு அவன் பங்கு கொள்ள வேண்டும், மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலகட்டத்திலும் நிரூபித்திருக்கிறார்கள். அப்ப தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவர்களுக்கு பல பண்புகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வந்தார்கள்? மக்களோடு மக்களாக நின்றார்கள், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்தார்கள். இப்படிப்பட்டவர் தான் உண்மையான தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும். வருவோர் போவோர் தலைமை பொறுப்புக்கு வர முடியும். ஆனால் அவர்கள் தகுதி இல்லாதவர்கள், அவர்களுக்கு பின்னால் இஸ்லாமிய இளைஞர்கள் ஏமாந்து விடக் கூடாது. எனவே நமக்கு ஒரே தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய தலைமையை பின்பற்றினால் இந்த உலகத்திலும் நமது உயிர்களை பாதுகாக்கலாம், மறுமையிலும் நரகத்திலிருந்து உயிர்களை பாதுகாக்கலாம். எனவே அவர் வழியில் வாழ்ந்து சென்று அவருடைய பரிந்துரையை பெறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் கிருபை செய்வானாக. வாக்கு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி